தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமான அஜித் குமாரின் தாயார் மோகினி உடல்நல குறைவால் இயற்கை எய்தினார். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த உடலுக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும், சீமான், தயாரிப்பாளர் கலைப்புலி தானு, நடிகர்கள் பார்த்திபன், பிரசன்னா உள்ளிட்ட திரைத்துறையினரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர். இதன் பின் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. இந்த சோகமான சூழலில் அஜித்தின் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் பக்கபலமாக நின்று மயானம் வரை கூடவே சென்ற ஒரு நடிகையின் செயல் தற்போது ஒட்டுமொத்த கோலிவுட்டையும் நெகிழ வைத்துள்ளது. அவர் வேறு யாரும் அல்ல, அஜித்தின் திரைப்பயணத்தில் திருப்புமுனையை ஏற்படுத்திய காதல் மன்னன் படத்தின் நாயகி திலோத்தமா தான் அவர். 1997ஆம் ஆண்டு அஜித் நடித்த 5 படங்கள் அடுத்து தோல்வியடைந்தது. அவர் ஒரு ஹிட் கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருந்த காலம் அது. அப்போதுதான் சரண் இயக்கத்தில் காதல் மன்னன் படம் வெளியாகி பிளாக் பஸ்டர் அடித்தது. அதில் அஜித்துக்கு ஜோடியாக திலோத்தமா என்ற கதாபாத்திரத்தில் நடித்தவர்தான் மானு. அசாம் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் கோபிநாத் போர்டோலாயின் பேத்தியான மானு சென்னையில் படித்துக் கொண்டிருந்த போது நடிகர் விவேக் மற்றும் இயக்குனர் சரணால் சினிமாவுக்குள் அழைத்து வரப்பட்டார். முதல் படத்திலேயே ஏகப்பட்ட ரசிகர்களை கவர்ந்தவர் அந்த ஒரே படத்தோடு திரையுலகை விட்டு விலகி சிங்கப்பூரில் செட்டிலானார். பின்னர் ஒரு மருத்துவரை திருமணம் செய்து கொண்டு சிங்கப்பூரில் வசித்தாலும் தமிழ் சினிமாவுடனான அவரது நட்பு முறியவில்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்ற போது அவருக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னின்று கவனித்துக் கொண்டது இந்த மானுதான். 16 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன சத்தம் இந்த நேரம் என்ற படத்தில் மட்டும் ஒரு முறை தலைகாட்டினார். சினிமாவை தாண்டி அஜித்தின் குடும்பத்துடன் கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக மிக நெருங்கிய குடும்ப நண்பராக பழகி வருகிறார் மானு. தன்னுடைய திரையுலக வாழ்வின் ஆரம்பகால நண்பரான அஜித்தின் தாயார் மறைந்த செய்தி கேட்டு சிங்கப்பூரில் இருந்து தனது கணவருடன் உடனடியாக சென்னை பறந்து வந்தார் மானு. அஜித்தின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியதோடு மட்டுமல்லாமல் இறுதி சடங்குகள் முடிந்து பெசன்ட் நகர் மயானத்தில் உடல் தகனம் செய்யப்படும் வரை ஒரு குடும்ப உறுப்பினராகவே அஜித்தின் அருகிலேயே இருந்து துணையாக நின்றார். சினிமா வாய்ப்புகள் தாண்டி உண்மையான நட்பு காலங்கள் கடந்தும் வாழும் என்பதற்கு நடிகை மானுவின் இந்த செயல் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக மாறியுள்ளது.